மாமா ஆ இந்தாங்க. ரவியை கூப்பிடுமா. மனோஜே. அப்பா இந்த வரம்பா. ரவி அண்ணே. ரவி அண்ணே. மாமா கூப்பிடுறாங்க. வரேன். வராரு மாமா. நீ முத்து பக்கத்துல வந்து உட்காருமா. சொல்லுங்க ரவி இப்படி வந்து உட்கார். உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்ப்பா? இன்னையிலிருந்து இந்த வீட்டில் ஒரு சின்ன மாற்றம் பண்ண போறேன். ஏற்கனவே இந்த வீட்டுல பெரிய மாற்றம் ஆயிடுச்சு. ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா, ஸ்ருதி கோச்சிட்டு போயிட்டா. இதுக்கு மேல என்ன மாற்றம் வேண்டியிருக்கு? முதல்ல என்ன பேச விடுறியா? இன்னையிலிருந்து முத்துவும் மீனாவும் மனோஜ் ரூம் எடுத்துக்கிட்டோம். பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, ஒரு ரூம் அவங்களுக்கு கொடுத்துரு. அவங்களுக்கு கொடுத்துட்டு மனோஜ் எங்க போவான்? இத்தனை நாள் முத்துவும் மீனாவும் எங்க இருந்தாங்களா அங்க போகட்டும். என்னம்மா அப்ப இப்படி சொல்றாரு? நானும் என் ரூமை கொடுக்க மாட்டேன். ஏங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த வீட்டுக்கு மூத்த பையன் அவன். அவனை போய் ஹால்ல படுக்க சொல்றீங்க? இத்தனை நாளும் மகனும் மருமகளும் ஹாலில் படுத்து தூங்குனாங்களே, அது உனக்கு பெருசா தெரியலையா? அது அவங்களோட தலையெழுத்து. மனோஜ் எதுக்கு ரூமை விட்டு வெளியே வரணும்? அவன் படிச்சவன். படித்தவன் ஹாலில் படுத்தா தூக்கம் வராதா? மனோஜ் தனியாக தானே இருக்கிறான். அவனுக்கு எதுக்கு தனி ரூமு? அவன் ஹாலில் இருக்கட்டும், முத்து மீனாவும் ரூமில் இருக்கட்டும். ஏய் என்னடி இது? இது உன் வேலையா? நீதான் அவருக்கு தூபம் போட்டியா? இந்த தூபம் போறது சாபம் போறதெல்லாம் மீனா கொண்டு தெரியாதுமா. அத்தை நான்லாம் எதுவும் மாமா கிட்ட சொல்லல. விஜயா, இது ஏன் முடிவு. இத்தனை நாளாக அவங்க மேலே ரூம் கட்டணும்னு காசு சேர்த்து வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை செலவுன்னு வந்து அது தள்ளி போயிட்டே இருக்கு. எத்தனை நாள் அவங்க ஹாலிலேயே இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்காக அவங்க நிறைய பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது. அதனால தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். எதுக்குப்பா அதெல்லாம்? எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைப்பா. நீ அமைதியாடுற. மனோஜே, நீ வெளிப்படுத்துக்க. பா என்னால முடியாதுப்பா. ஏங்க நாளைக்கு மனோஜுக்கு கல்யாணம் ஆனா புருஷன் முண்டாட்டி ஹால்ல தூங்க முடியுமா? முத்தவும் மீனாவும் புருஷன் முண்டாடி தானே. அவங்க இத்தனை நாள் ஹாலில் தூங்கலையா? ஏங்க அவங்கள மாதிரிலாம் மனோஜ் இல்ல. அவனுக்கு வரப்போற பொண்டாட்டியே பெரிய இடத்துல தான் நான் பாப்பேன். மனோஜ் எல்லாம் ஹால்ல இருக்க மாட்டான். விஜயா, முதல்ல அவனுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கணும். அது அவனுக்கு அமையணும். அதுக்கப்புறம் தானே கல்யாணம். இதெல்லாம் எப்போ நடக்குன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதெல்லாம் நடக்குங்க. இவனை நான் இப்படியே விட்டுற மாட்டேன். அப்படி நடக்கும்போது நானே ரூம் கட்டி தர்றேன். அது வரைக்கும் முத்துவும் மீனாவும் அந்த ரூம்ல இருக்கட்டும். பா எனக்குன்னு ஒரு பிரைவசி வேண்டாமா? இவ்வளோ பெரிய ஹாலில் யார் இருக்கா? நீ தனியாக தானே தூங்க போற. அதுவே பிரைவசி தானே. அப்பா இவன் ஒத்துக்க மாட்டான்ப்பா. என் ரூமு முத்து அண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஹே சூப்பர்ரா, உன் ரூமை கொடுத்துரு. கொஞ்சம் அமைதியா இரு. ரவி, சுருதி ஏதோ கோவத்தில் போயிருக்கா. இன்னைக்கோ நாளைக்கோ அதெல்லாம் சரியாயிரும். எப்போ வேணாலும் அவள் திரும்பி வருவா. நீங்கள் அந்த ரூம்லேயே இருங்கப்பா. அப்போ மனோஜ் நானும் என் ரூம்ல இருக்கோம்ப்பா. அது உங்கள் இஷ்டம். அதெல்லாம் முடியாது. நான் தனியா தான் இருப்பேன். தனியாக தாண்டா. அதான் ஹாலரு. மாமா எங்களால யாருக்கும் சண்டை வேண்டாம். நாங்க இங்கே இருந்துக்கிறோம். எங்களுக்கு இது பழகிருச்சு மாமா. ஆம்பா, இவனை விட்டா அவன் எப்பயும் மூக்கால் அழுவான். அவன் ரூம் அவனே வச்சுக்கிட்டோம்பா. நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம்ப்பா. மேலே சொந்தமாக ரூம் கட்டுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அப்போ நாங்கள் மாடி போய்க்கிறோம். நீங்கள் 2 பேரும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிற மாதிரி உங்களை பற்றியும் நீங்கள் யோசிங்க. நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் ஏமாளியாக இருக்கக்கூடாது. அதுக்கு இல்ல மாமா, இவர் ரூமை விட்டு வந்துட்டா அத்தை தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. எதுக்கு அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தணும்? ஆம்பா, இவனை தூக்கி வெளில படுக்க வச்சா அப்புறம் அந்த கவலையில அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம கூட போயிடும். அதான் சொல்கிறேன்ப்பா, வேணாம்ப்பா. அவள் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. நீங்கள் வாழ வேண்டியவங்க. உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. அதையெல்லாம் யோசிச்சு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மனோஜ் ரூம்லேயே இருங்க. பா இப்போ என்ன, அவங்களுக்கு தேவைப்படும் போது ரூம் எடுத்துக்கிட்டோம், மற்ற நேரத்தில் வெளியில் இருக்கட்டும். முட்டாள். என்னடா பேசிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? படிச்ச என்னத்தை கழிச்ச? பேசுற வார்த்தையை பார்த்து பேசு. நீ வெளியே இரு, அவ்வளவுதான். ஆமா பா, என்னம்மா? சே.
உங்கள் 2 பேர்த்துக்கு என் மேலே மரியாதை இருக்குதா இல்லையா? நான் சொன்னால் கேட்பீங்களா இல்லையா? வா என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட? நீ சொல்லி நாங்கள் ஏன்ப்பா கேட்காம இருக்க போகிறோம்? உங்க வார்த்தைக்கு என்னைக்குமே நாங்க மரியாதை கொடுப்போம் மாமா. அப்போ நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் 2 பேரும் அந்த ரூம் எடுத்துக்கோங்க. மனோஜ் வெளியே இருக்கட்டும். இதுதான் என்னுடைய முடிவு. நான் சொல்கிறத செய்யுங்க. புரியுதா? சரிப்பா. இப்போ உனக்கு சந்தோஷமாடி? வீட்டுக்கு வந்த 2 மருமகளையும் துரத்தி விட்டுட்ட. இன்னைக்கு என் புள்ளைய ஹால்ல கொண்டு வந்து விட்டுட்ட. நல்ல ராசிக்காரடி நீ. இன்னும் அடுத்து யார துரத்த போற? வேற யாரும் உங்களதான். என்னடா? ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன மீனா? ஒருத்தி ஃப்ராடு இந்தா அவனை ஏமாத்திட்டு போயிடுச்சு. ரவி விஷயத்துல அந்த ஹோட்டல் பொண்ணு பைத்தியமா இருக்குது. இப்போ ரூம் விஷயத்துல அப்பா முடிவு எடுத்திருக்கிறாரு. இவங்க மொத்த பள்ளியும் தூக்கி ஓ மேல போட்டுட்டு இருக்காங்க. விடுங்க. எனக்கு என்ன இது புதுசா என்ன? பேசுங்க பேசுங்க, எல்லாம் ஏன் நேரம். ஆனா ஒரு நாள் ஏன் நேரம் மாறும்போது ஓ நிலைமை மாறும். மா இனிமே நான் வெளில தான் இருக்கணுமா? வேற என்னடா பண்றது? அதான் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் முடிவை நம்ம கேட்டுதானே ஆகணும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாம் உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அப்படி ஒன்று ஆகுமாமா? கஷ்டம்தான். ஏங்க என்னங்க பேசுறீங்க? டேய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா, நீ கவலைப்படாத. என்னங்க இது? மாமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. மீனா அப்பா எப்பவுமே நம்ம மேல இருக்க அக்கறையில தான் சொல்லுவார். அதை நம்மளால தட்ட முடியாதுல்ல. ஒன்றும் இல்லை விடு. நம்மள எத்தனை நாள் தான் ஹாலில் இருக்கிறது? ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம். அப்புறம் அவன் கட்டில நமக்கு வேணாம். நம்ம கட்டில தூக்கி உள்ள போட்டுருவோம். புது பெட் வாங்குறேன் நீங்க. ஜாலி 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 ஜாலி. ஐயோ சும்மா இருங்க. ஸ்ருதி வாங்க ரோஹிணி. எப்படி இருக்கீங்க ஸ்ருதி? ஐ அம் குட், ஹாப்பி. ஏன் பொய் சொல்றீங்க? நம்ம 2 பேர் லைஃபும் ஹாப்பியாவே இல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியல, பட் நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ரெஸ்டாரண்ட் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு எது சந்தோஷம்னு நாம தான் டிசைட் பண்ணணும், மத்தவங்க இல்ல. ரவியோட நீங்க இப்ப இஷ்யூல தானே இருக்கீங்க. சோ வாட்? ப்ராப்ளம்ஸ் வரும் தான், பட் இட்ஸ் லைக் பாசிங் கிளவுட்ஸ். மேகம் விலகுனா சன்ஷைன் தானா வரும். அப்படிதாங்க நானும் இருக்கேன். நானும் மனோஜும் சேருவோன்னு நானும் நம்புறேன். குட் லக். உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கா? நான் ஏன் கோவப்படணும்? நீங்க என்ன என்னையா சீட் பண்ணீங்க? நீங்க செஞ்சது தப்பா ரைட்டானலாம் நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. இட்ஸ் யோர் லைஃப். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. நான் இப்ப தனியா போராடிக்கிட்டு இருக்கேன் ஸ்ருதி. எனக்கு இப்ப யார் சப்போர்ட்டுமே இல்ல. மத்தவங்க சப்போர்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பிரச்சனையை நம்ம தான் பாத்துக்கணும். வாங்க மீனா. எப்படி இருக்கீங்க மீனா? நல்லா இருக்கேன்னு சொன்னாதான் உனக்கு பிடிக்காதே. நாங்களா நல்லா இல்லைன்னா தானே நீ சந்தோஷப்படுவ? நான் ஏன் மீனா அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? அதனால தானே பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னையும் புருஷனையும் ஜெயில வைக்க பார்த்த. அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடிச்ச கோவத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சாரி மீனா. நீ கேக்குற மன்னிப்புல கூட எவ்வளவு உண்மை இருக்குன்னு உனக்கே தெரியும். இப்ப நீ எதுக்கு ஸ்ருதி கிட்ட பேசிட்டு இருக்க? ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்தேன். நான் ஃபோன் பண்ணா நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு தான் ஸ்ருதி கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொல்லலான்னு வந்தேன். ஆனா நீங்களே இங்க வந்துட்டீங்க. உதவியா? உனக்கா? நான் சொல்றது அம்மா கொஞ்சம் தாயே, அப்படியே நிறுத்து. உனக்கெல்லாம் இறக்கப்பட்டா மத்தவங்க எனக்கு இறக்கப்படுற மாதிரி ஆயிடும். அந்த பாடத்தை நீ நல்லாவே கத்து கொடுத்துருக்க. ப்ளீஸ் மீனா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கிறிஷுக்கு நேத்துலேருந்து உடம்பே சரியில்லை. அவனுக்கு பயங்கர ஹை ஃபீவரா இருக்கு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மெடிசன்லாம் கொடுத்து பார்த்துட்டேன். ஆனா அவனுக்கு சரியே ஆகல. ஏன் தெரியல மீனா. உங்க பேரையும் முத்து பேரையும் சொல்லிக்கிட்டே இருக்கான்.